John chapter 6, verse 53. Jesus said, "Verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you." Note that term. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஒரே அடி, உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, ஃபினிஷ்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே நீ என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஒரே அடி அடிச்சிட்டேன். கர்த்தருடைய பந்தியில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணலனா உனக்குள்ள ஜீவன் இல்லை. 2 வாட்டி மெய்யாகவே, 2 times verily, verily, straight. You may call yourself by many names, brother, but look at this. He says you have no life. You may say I got eternal life, but understand scripture is wholesome, not just portion, just taking it. Understand, already you got life, but what is the sign? Eating the flesh of the Son of Man and drinking his blood. Verse 54. Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. Note that. And I will raise him up at the last day. So for raising him up at the last day, look at this condition. You never saw that. You have to eat his flesh and drink my blood. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாருக்கு உண்டு? புசித்து பானம் பண்ணுகிறவன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன். யார் எழுப்புவாரா? யார் எழுப்புவாரா? யார் புசித்து பானம் பண்ணுகிறார்களோ அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பங்கேற்கிறார்களோ அவர்களை நான் எப்போ எழுப்புவேன்? கடைசி நாளில் எழுப்புவேன். அடுத்தது, for my flesh is meat indeed and my blood is drink indeed. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என்ன கிளியராக போட்டிருக்கு பார்த்தீங்களா? He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me and I in him. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? dwelleth in me, that's a sign of dwelling in him, and he in us. Verse 57. As the living Father sent me, and I live by the Father, so he that eateth me, even he shall live by me. So if you want to live by Christ, then you have to take part. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வெரி கிளியர். ஸோ our job is to live by him. அவராலே நாம் பிழைத்திருக்கணும். அதுக்கு அடையாளம் என்னென்னா கர்த்தருடைய பந்தி. அதனால தான் let a man examine himself and then let him take part in the Lord's table. For he that eateth and drinketh unworthily eateth and drinketh damnation to himself, for not discerning the Lord's body. For this cause many are weak and sick among you, and many sleep. Now that's very, very powerful. Let's go to the Tamil Bible, 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பார்த்தீங்களா? சோதித்தறிந்து சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் பங்கேற்க போகிறேன்ப்பா, பவர் எனக்குள்ளே இறங்க போகுது. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி யாருக்கு? விசுவாசிக்கு. யாருமே இதெல்லாம் போதிக்க மாட்டுறாங்க. விசுவாசிக்கு என்ன பிரேயர் வரும்? ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். அது எப்படி மாறுமா? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பாருங்க, நோட் பண்ணுங்க, அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அது ரொம்ப டேஞ்சர். யாரும் இதை பேசுறது கிடையாது. நித்திரைன்னு என்ன திரும்ப அர்த்தம்? இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். க்ளீன் அடிச்சிட்டா. இது நிமித்தம் நிறைய பேர் செத்து போயிட்டீங்கன்றாரு. இது நிமித்தம் this cause. So my dear people, communion is powerful, but at the same time do it in a proper way.